ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ ஒன் சொல்லார் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா வந்து பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. விக்ரம் வந்து அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறார். அது என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பயங்கரமான சண்டை வெடிச்சுது. பயங்கரமான சண்டை என்னென்னா, வீட்டில் இப்போ புதுசாக வந்த அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபீல் என்னென்னா, கிச்சனில் வந்து நின்னால் எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, பழைய மாதிரி எங்களால் இருக்க முடியல, நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு 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 விதமான ஒரு ஃபீலை கொடுக்குறீங்க, எங்களை எதிரியாக பார்க்குறீங்கன்ற மாதிரி ஒரு சண்டை வெடிச்சுது. அதை இனிஷியேட் பண்ணது வியானா. ஏன் வியானா இனிஷியேட் பண்ணாங்கன்னா, வியானாக்கு அந்த மாதிரி தோணுது. ஏன் வியானாக்கு மட்டும் தான் தோணுது, அப்போ அது பர்சனல் தான் அப்படி கேட்டிங்கன்னா, இல்லை எல்லாருமே என்கிட்ட அதை ஃபீல் பண்ணுறாங்க, அதை ஆனால் சொல்லலை, நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த வாட்டி சனிக்கிழமை சொல்ல வியானா வந்து வச்சு செய்ய போகிற நம்ம விஜய் சேதுபதின்றது நல்லாவே தெரியுது. ஆனால் இங்கே என்னென்னா, வியானா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து கருத்து வச்சாலும் சரி, எல்லாரை பற்றி சொன்னாலும் சரி, என்ன நீங்கள் வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும், முதல்ல அப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அங்கே அரோரா சைடு, சபரி சைடு, விக்ரம் சைடு என்னென்னா, நீங்கள் என்ன இவ்வளோ கலாய்ச்சிப்பீங்க, நான் முதல் மாதிரி எப்படி உங்கள்கிட்ட நான் பழக முடியும், அதனால் நாங்கள் இப்படி தான் இருப்போன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம். இது பயங்கரமாக போச்சு. ஒரு பக்கம் சபரிக்கும் வினோத்துக்கும் வியானாக்கும் போச்சு. அதுக்கு முன்னாடி வினோத்துக்கும் நம்ம திவாகருக்கும் சண்டை போச்சு. இப்படி போச்சு. இப்போ தனியாக வந்து சாண்ட்ரா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நைட்டே வந்து ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து ரொம்ப பேசி மனம் உடஞ்சி, நான் போகும்போது பெட்டி எடுத்துகிட்டு போயெல்லாம் முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னென்னா ரொம்ப அழுகுறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் நான் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நாளை இப்போ வந்து இருக்கிற நாட்டில் கடந்தால் போதுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் சத்தியமாக முடியலன்னு சொல்லி அழுகுறாங்க. இப்போ விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நான் வந்து வெளியே போகணுன்னு முடிவு பண்ணது முதலே முடிவு பண்ணிட்டேங்க. ஆனால் இப்போ என்னென்னா, என்ன வியானா சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியே போனன்ற மாதிரி மக்களும் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறார். இவங்க அழுகும்போதே சரி நம்மளும் ஒரு விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு, இல்லைங்க என்னால் முடியல, எனக்கு வலிக்குது, அழக்கூட முடியல, அதை கூட நான் வந்து நாடகம் பண்ணுற மாதிரி சொல்லிவிடுவாங்கன்னு பயமாக இருக்குது, அழக்கூட முடியல, ஏன்னா அழறன்னு சொல்லி தான் வந்து வியானா வந்து சொல்லிகிட்டே இருக்கா, நான் அழறதுனால அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு வைக்கிறாங்க. அப்போ விக்ரம் திரும்ப இதில் வந்துட்டு, இல்லைங்க இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைனா பேசிட்டு விட்டுறணும், திரும்ப திரும்ப குத்தி கிடக்கூடாது. இப்போ எனக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம், இப்போ நான் அதை பற்றி பண்ணுறதே இல்லையே, அதே மாதிரி அவங்க பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு கருத்தை வைக்கிறாரு நம்ம விக்ரம். ஓ அப்படிங்களா, ஆனால் பார்வதிக்கிட்ட மட்டும் இந்த கருத்து கிடையாதுல்ல, ரைட், இல்லை ஜென்ரல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பற்றி இப்போ எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிகிட்டே இருக்கா, இப்போ புதுசாக வர கண்டஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முடியல என்னால், இவங்க சொல்கிறத வந்துட்டு என்னால் ஃபீல் முடியல அப்படி சொல்லும்போது விக்ரம் வந்து, இவங்க சொல்கிறதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நார்மலாக அவங்க மற்றவங்க சொன்னாவே ஃபீல் பண்ண தேவையில்ல, இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வன்மத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்கு நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அழாதீங்க அப்படின்ற மாதிரி பேசி இது பண்ணுறாங்க. ஆனால் பாவங்க, ஏன்னா சாண்ட்ரா வந்துட்டு அன்றைக்கி ஆமாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதில் வந்துட்டு கொஞ்சம் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய இது என்னென்னா, அவங்க உண்மையாக பண்ணாங்களா நடித்தாங்களான்றது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராய்க்கு இன்னும் ஃபுல்லாக இடியாக தான் இருக்குது. ஒரு மத்தியானம் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு, எப்போ உள்ள வியானா என்ட்ரி கொடுத்தாங்களோ அதுக்கு முன்னாடி வந்து காரம் மிளகா சாப்பிட்ற விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வியானாவோட என்ட்ரிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டே இருக்காங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எதனால் சாண்ட்ராக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அலறதுக்கு காரணம் என்ன, இந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறது யாராக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம், யார் எடுக்கக்கூடாது, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.